Dear students, today I am going to teach 12th standard state board mathematics. அதாவது 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 11th என்ன பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் வந்து நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது 11th ஸ்டாண்டர்ட்ல. ஏன் அப்படின்னா டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட். நீங்க டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சாதான் இன்டகிரேஷன் ஈஸியா பண்ண முடியும். அதனால டிஃபரன்சியேஷன் 11th படிக்காட்டாலும் பரவாயில்ல, 12th ஸ்டாண்டர்ட்ல இனிஷியல் இருந்து டிஃபரன்சியேஷன் தரா படிச்சுக்குங்க. மீதி டாபிக்ஸ் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, பண்ணிடலாம். ஏன்னா வெக்டர்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ராபபிலிட்டி எல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. முக்கியமான டாபிக்ஸ் என்ன அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட்ல டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சது? அதனால நீங்க 11th படிக்காட்டாலும் பரவாயில்ல, இப்ப படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் தெரிஞ்சாதான் நாட் ஓன்லி 12th மட்டும் கிடையாது, நீங்க எங்க போனாலும் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் டாபிக்ஸ் இல்லாம கிடையாது. அதனால நீங்க 11th படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல ஓரளவு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் டிஃபரன்சியேஷன் வந்து இந்த 12th வந்து இனிஷியல் இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வெரி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன், ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். கான்செப்ட் வைஸா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா டிஃபரன்சியேஷன் வெரி வெரி ஈஸி. ரைட், இப்ப 12th என்னன்னு பார்ப்போம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு 2 புக்ஸ் இருக்கு, புக் 1 புக் 2 அப்படின்னு இருக்கு. அந்த புக் 1ல வந்து டோட்டல் சாப்டர்ஸ் வந்து 6. புக் 1ல வந்து டோட்டல் சாப்டர்ஸ் 6, புக் 2ல வந்து டோட்டல் சாப்டர்ஸ் வந்து 6. சோ டோட்டலா உங்களுக்கு 12 சாப்டர்ஸ் இருக்கு. டோட்டலா 12 சாப்டர்ஸ். இந்த 12 சாப்டர்ஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன்ல வந்து மொத்தம் 4 சாப்டர்ஸ் இருக்கு. டோட்டலா எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? 4 சாப்டர்ஸ். அப்ப என்ன பாருங்களேன், 12 சாப்டர்ஸ்ல 4 சாப்டர்ஸ் டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் தான். பர்சன்டேஜ்ல எல்லாம் வரும் 33.3%. 3ல ஒரு பங்கு நம்மளுக்கு டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் தான் இருக்கு. அப்ப நீங்க டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் வந்து சில பேர் டஃப் நீங்க யூஸ் பண்ண நினைச்சுக்கலாம், ஐயோ ரொம்ப டஃபா நினைக்கலாம். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி நீங்க டிஃபரன்சியேஷன் படிச்சிட்டீங்கன்னாக்க இந்த 4 சாப்டர்ஸ் தரவு பண்ணிட்டமாக்க மீதி சாப்டர் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, நீங்க எப்படி இருந்தாலும் படிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு கான்செப்ட் தான். அப்போ இந்த 4 சாப்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப சாப்டர் நம்பர் 7 அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் தான் வருது. சாப்டர் நம்பர் 8 டிஃபரன்ஷியல் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அது டிஃபரன்ஷியேஷன் தான். சாப்டர் 9 அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் என்னன்னாக்க டிஃபரன்ஷியேஷனோட ஆப்போசிட் அப்படி வச்சுக்கோங்களேன். டிஃபரன்ஷியேஷனோட ஆப்போசிட் தான் இன்டகிரேஷன், இன்டகிரேஷன் ஆப்போசிட் தான் டிஃபரன்ஷியேஷன். அப்போ அடுத்து சாப்டர் நம்பர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அப்ப இந்த 4 சாப்டருமே நீங்க டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சாதான் நீங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே நேரத்தில் டிஃபரன்சியேஷன் நீங்க பேசிக் தெரியாம டைரக்டா சம்ஸ் பண்ண முடியாது. டிஃபரன்சியேஷன் வந்து பேசிக்ஸ் தெரியாம நீ டைரக்டா சம்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அப்ப டிஃபரன்சியேஷன்ல பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் பரவாயில்ல, at present now itself இப்ப இருந்தே நீங்க என்ன செய்யணும், டிஃபரன்சியேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் பேசிக்ல இருந்து. சில பேர் பேசிக்ஸ் டிஃபரன்சியேஷன் பேசிக் தெரியாம என்ன செய்வாங்க, டைரக்டா சம்ஸ் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அது ஒரு ஷார்ட் பீரியட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் திருப்பி நீ ரிவைஸ் பண்ணும்போது திருப்பி மறந்துடும். அதனால பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக out of 12 chapters 4 chapters is related to differentiation and integrations. ஓகேவா? அதனால டிஃபரன்சியேஷன் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னாக்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
புரியாம அடுத்து போகவே போக வேண்டாம். நீங்க பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேஷன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ். சோ டிஃபரன்ஷியேஷன் தரவா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்டகிரேஷன்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆப்போசிட் தான் இன்டகிரேஷன்ஸ். அப்ப டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சாக்க நமக்கு இன்டகிரேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த 4 டாபிக்ஸ் நீங்க இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் எல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னாக்க ஒரு இனிஷியலே வந்து உங்களுக்கு கஷ்டமாவது தோணும். சில பேர் கஷ்டமான சாப்டர் நினைச்சிட்டு நிறைய படிக்க நிறைய ஸ்கூல்ல நடத்தல. நிறைய ஸ்கூல்ல பாத்துக்கோம். நிறைய ஸ்கூல்ல கேட்கும்போது சார் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் லைட்டா சொல்லிட்டு விட்டுறாங்க சார், நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் நிறைய ஸ்கூல் நடத்தாம இருந்தாலும் இப்ப இருந்து நீங்க படிங்க. டெஃபினட்டா நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இதே 4 சாப்டர்ஸ் பாத்துக்கங்களேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் இது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இது மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். நல்ல மொட்டை மனப்படம் பண்ண வேண்டாம். யூ கனாட் மெமரைஸ் வித்தவுட் நோயிங். ஸோ வெரி ஈஸியா நீங்க நான் வச்சுட்டா போதும். ஸோ மெமரைசேஷன் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் புரிஞ்சு மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ். ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் d by dx of u plus b. அதாவது 2 டேர்ம் கொடுக்குறாங்க. இப்ப u ஒரு டேர்ம், v ஒரு டேர்ம், 2 டேர்ம் செப்பரேட் டேர்ம்ஸா இருக்கு. இது டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும்னா d by dx of first term plus இங்க பிளஸ் இருக்குயா, அதனால இங்க பிளஸ் d by dx of second term. அப்போ 2 டேர்ம் வந்து இருந்துச்சாங்க, நீங்க செப்பரேட் டேர்ம்ஸா நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்க மைனஸ் வந்துச்சா நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் குட். இது u plus v, அப்ப 2 டேர்ம் இருக்குது. இது uv மல்டிப்ளிகேஷன். அப்ப ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா இது செப்பரேட் டேர்ம்ஸ் தான இருக்கு. சோ ரெண்டுமே மல்டிப்ளை இருந்தா ஒரு டேர்மா இருக்கு. அப்ப uv மெத்தட் அப்படி சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா uv மெத்தட், மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அப்ப uv மெத்தட்னா u d by dx of v plus v d by dx of v. இத எப்படி நான் வச்சுக்கறேன்னாக்க ஃபர்ஸ்ட் u அப்படி வச்சுக்கங்க, v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, பிளஸ் போட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அது கிளியர்? ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா u ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும், பிளஸ் v ஐ அப்படி வச்சிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். புரியுதா? இதே வந்து u மெத்தட், மல்டிப்ளிகேஷன் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட். தேர்ட் வந்து d by dx of u by v, டிவிஷன் மெத்தட். u by v ரெண்டு டேர்ம் வந்து மேலே கீழே இருக்குயா, அப்ப டிவிஷன் மெத்தட். அப்ப டிவிஷன் மெத்தட் கீழே v தான இருக்கு, அப்ப v ஸ்கொயர். அப்ப கீழே இருக்குது திருப்பி மேலே வச்சுக்கணும். அப்போ v u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும், d by dx of u minus u d by dx of v. சோ இது மல்டிப்ளிகேஷன் மெத்தட், இது டிவிஷன் மெத்தட். புரியுதா? இது மூணு. இது வரைக்கும் மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். இதுக்கு டிஃபரன்ஷியேஷன் எது பண்றது? சப்போஸ் k of x அப்படினா ஒரு x is variable, k is constant. x is variable, k is constant அப்படினா இந்த கான்ஸ்டன்ட் என்ன வெளியில வச்சுக்கோங்க, வெளியில காமன் வெளிய எடுத்துடலாம். அப்ப d by dx of x, x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டு ஒன்னு வந்து கான்ஸ்டன்ட் ஒன்னு வேரியபிள் அந்த மாதிரி கொடுத்தாங்க. நீ கான்ஸ்டன்ட் என்ன வச்சுக்கலாம், நீங்க வெளியில வச்சுக்கலாம். அப்ப d by dx of வேரியபிள் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அப்ப d by dx of k ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வேல்யூ அப்படினா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா அந்த வேல்யூ 0. இப்ப k கான்ஸ்டன்ட் அது இப்ப d by dx of 5 அப்படினா 0, d by dx of 100 0, d by dx of 1000 0. அப்போ any constant ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணா அதோட வேல்யூ வந்து 0. சோ இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ்ல ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். x power n equal to
அப்ப x பவர் n வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் அப்படினு சொன்னா x பவர் n டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் அப்படினு சொன்னா நீ என்ன செய்ய இந்த பவர் n இருக்குல n வந்து முன்னாடி வந்துரும் n அந்த பவர்ல ஒன்னு லெஸ் பண்ணிரணும் அப்ப n x பவர் n minus 1 இது அது ஆல்ரெடி சொன்னது மொட்டையா மெமரைஸ்லாம் பண்ணாத மனப்பாடம் பண்ண வேண்டாம் அது எப்படி வந்துச்சுன்னு பாருங்க இந்த பவர் n இருக்க n வந்து முன்னாடி வந்துரும் அப்ப அந்த பவர்ல ஒன்னு லெஸ் பண்ணிரணும் அப்ப n x power n minus 1 are you clear so very important rules one of the very important rules அடுத்து d by dx of log x அப்படினா இந்த log x அப்படினா 1 by x டைரக்டா சொல்லலாம் அது எப்படி பண்ணனும்னு சொன்னா log போட்டுட்டு log ஓட பக்கத்துல என்ன இருக்கு x கீழ போடுங்க x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா அப்படினா இங்க இருக்கு பாருங்க இத பாத்துக்கோ d by dx of x இப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு அர்த்தம் ஆக்சுவலா மீனிங் என்னன்னா d by dx னா dx by dx வேல்யூ என்னது ஒன்னு தான வருது x அதனால தான் டைரக்டா எழுதலாம் with respect to x இங்க x வேரியபிள் இருந்துச்சுனா with respect to x ன்னு இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுனா x ஓ டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ என்னது 1 ன்னு அர்த்தம் ரைட் அது மாதிரி log x டிஃபரன்ஷியேட் பண்ணா log பக்கத்துல என்ன வேரியபிள் அது கீழ போடுங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இப்ப log x ஓட என்னது 1 by x சில பேர் log x 1 by x சொல்லிட்டே இருக்கலாம் sometimes log x ஸ்கொயர் வந்துரும் அப்ப தெரியாம போகும் அப்போ என்ன மீனிங்னா log x னா 1 by x தான் வேல்யூ டிஃபரன்ஷியேஷன் பண்ணா இது எப்படி கான்செப்ட் அப்படினா log பக்கத்துல என்ன வேல்யூ வருதோ அது கீழ போடுங்க போட்டுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1 வரும்ல அந்த 1 மேல போடுங்க அதான் ஒவ்வொருசமா பாப்போம் ஒவ்வொருக்குமே அடுத்து e power x அப்படினா e power x அதேதான் a power x அப்படினா ax a power x log a sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x cosecant x னா minus cosecant x cot x னா minus cosecant square x சோ இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது இதனுடைய எப்படி வந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது அப்ப நமக்கு பேசிக் கான்செப்ட் டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சாகும் இது தெரியாம டிஃபரன்ஷியேஷன் போகவே முடியாது சில பேர் நினைச்சுக்கலாம் 11th உங்களுக்கு பயமுறுத்திப்பாங்க டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் ரொம்ப கஷ்டமான சாப்டர் ஐயோ நீ தொட்டாத அப்படின்னு சொல்லி உங்களை மருங்கெடுக்க வச்சுப்பாங்க ஏன்னா நம்ம 10th அடுத்து புதுசா பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் இது வேற டாபிக்ஸ் 10thலயே படிச்சிருப்போம் ஆனா 11thல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் வந்து 11thலயே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதனால இது கண்டிப்பா நீங்க படிச்சுட்டே ஆகணும் நீங்க படிச்சாதான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சில பேர் என்ன சொல்றாங்க கஷ்டமான சாப்டர் நினைச்சிட்டு இந்த டோட்டலா விட்டுட்டு கடைசி நேரத்துல வந்து ஐயோ படிக்க முடியல திருப்பி உட்கார்ந்து படிக்கிறாங்க ஒரு வருஷம் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அந்த மாதிரி நீங்க பண்ணவே பண்ணாதீங்க இனிஷியல் இருந்து நீங்க எந்த டாபிக் படிச்சாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனா முதல்ல நீங்க படித்து எடுத்தோன்னு ஸ்டார்ட் பண்ற டாபிக்ஸ் எதா இருக்கும்னா டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் நீங்க 4 டாபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா 7 8 9 10 இந்த 4 டாபிக்ஸ் இப்பயே தரவு பண்ணுங்க இப்ப தரவு பண்ணாதான் உங்களுக்கு பின்னால ஈஸியா இருக்கும் புரிஞ்சதா இதுதான் ரூல்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து ஒவ்வொரு சமா பார்க்கலாம் இப்போ டிஃபரன்ஷியேஷன் பாருங்க இப்போ y ஈக்குவல் டு இப்போ x அப்படி கொடுப்பாங்க y ஈக்குவல் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்படி என்ன மீனிங் d by dx of y equal to d by dx of x அப்ப இந்த டிஃபரன்ஷியேஷன் என்ன இருக்கும் dy by dx equal to dx by dx அப்படினா என்ன பார்த்தா நம்ம என்ன பார்த்தா d by dx பார்த்தோம் இல்லையா வேல்யூ என்னது இப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா டைரக்டா நீங்க 1 ன்னு போடலாம் இங்க d by dx போட அவசியம் கிடையாது அப்போ y equal to x அப்படினா அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் dy by dx equal to 1 புரிஞ்சதா ரைட் சப்போஸ் அடுத்த சம் பாருங்க இப்போ y equal to x power 7 அப்படி கொடுக்காங்க அப்போ dy by dx equal to இங்க ஒரு ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா d by dx of x power n அப்படினா என்ன மீனிங் n x power n minus 1 ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா சோ முக்கியமான ஃபார்முலா கூட சொன்னேன் இல்லையா அந்த ஃபார்முலா தான் அப்ப 7 அப்படினா என்ன செய்யலாம்
இங்க n பவர் n இருந்தா n வந்து முன்னாடி வந்துரும் பவர் ஒண்ணு லெஸ் ஆகணும் அப்போ 7 இருக்கே அப்ப 7 முன்னாடி வந்துருங்க 7 x பவர் 7 minus 1 அப்ப 7 x power 6 அப்போ y equal to x power 7 டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன வரும் dy by dx equal to 7x power 6 are you clear right suppose இப்படி கொடுத்தாங்க y equal to x cube plus 7x plus 5 அப்படி கொடுக்குறாங்க இது புரிஞ்சதா சரி மேல நடக்கும் இது are you clear right suppose நான் அப்ப கூட நடத்துறேன் d by dx of 101 அப்படி சொல்றேன் d by dx of 101 என்ன மீனிங் வேல்யூ என்னது 0 நம்ம பார்த்தோம் இல்லையா d by dx of k அப்படினா k வந்து கான்ஸ்டன்ட் அப்ப d by dx of any constant 101 1000 5 7 4 என்ன நம்பரா இருந்தாலும் ஒரு நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது வேல்யூ என்னது 0 அது கிளியர் புரிஞ்சதா இல்லையா ரைட் இப்போ y equal to 5x இருக்கு y equal to 5x அப்ப என்ன செய்யலாம் dy by dx equal to 5 இப்படி வச்சுக்குவோம் ஒரு ஸ்டெப் நான் நினைக்கிறேன் d by dx of 5x அப்ப இந்த மாதிரி இருந்தா என்ன செய்வோம் கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறோம் அப்படிதான் பார்த்தோம் அப்ப 5 d by dx of x அப்ப 5 x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன பார்த்தோம் 1 equal to 5 அப்ப இத்தனை ஸ்டெப் செய்யணும் 12th ல கண்டிப்பா இப்படிலாம் செய்ய கூடாது 12th ல இது 11th ஓட ஸ்டெப்ஸ் இப்படி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும் டைரக்டா y equal to 5x அப்படினா dy by dx equal to 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க வேரியபிள் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1 equal to 5 ல நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல இப்படி தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஆனா நீங்க எப்படி வந்துச்சு அப்படினா இதே வந்து ஒரிஜினல் மெத்தட் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் ஒரிஜினல் 11th ல படிக்கிற மெத்தட் இதுதான் நீங்க சில பேர் 11th படிக்காதனால இதுக்காக சொல்லி கொடுத்திருக்கேன் அப்ப இது எப்படி செய்யணும் டைரக்டா dy by dx equal to ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் இருந்தா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 சோ equal to 5 னா இந்த ஸ்டெப்ஸ்மே போடணுமா அப்படினா அப்படியே போட அவசியம் கிடையாது சப்போஸ் இப்போ y equal to 8x ன்றது அப்போ dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx என்ன டைரக்டா 8 அப்ப போடா போதும் அப்ப 8x னா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 தானே அப்ப 8 into 1 8 தானே அப்ப இந்த ஸ்டெப்ஸ்மே அவசியம் கிடையாது 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த ஸ்டெப்பே அவசியம் கிடையாது அப்ப y equal to 8x னா 8 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 சோ 8 into 1 8 ல அது கிளியர் புரிஞ்சதா இல்லையா ரைட் இப்போ y equal to 5x cube னு வச்சுக்கோங்களேன் அப்ப இத எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் dy by dx of 5 அப்படி வச்சுக்கோங்க இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x power 2 அதானே 3 முன்னாடி வந்துரும் 3 power 1 3 ல 1 லெஸ் பண்ணா என்ன வரும் இன்னும் ரூல் படி போடணும்னா 3 power minus 1 இது 11th ஸ்டாண்டர்ட் நீங்க 12th வந்துட்டீங்க இல்லையா அப்ப என்ன செய்யணும் 3 1 லெஸ் பண்ணா என்ன வரும் 2 அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 15x ஸ்கொயர் அப்ப என்ன செய்யலாம் 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டோம் x கியூப்ன்றது வேரியபிள் இப்ப வேரியபிள் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x ஸ்கொயர் இப்ப 5 into 3 15x ஸ்கொயர் புரியுதா இந்த மாதிரி செய்யணும் ஆனா 12th ல இந்த ஸ்டெப் தேவையா அப்படினா தேவையில்லை அப்ப டைரக்டா எப்படி பண்ணனும்னா y 5x cube அப்படினா dy by dx equal to இந்த 3 ஐ வந்து மல்டிப்ளை பண்ணுங்க 3 into 5 15 பவர் ஓட லெஸ் பண்ணுங்க x ஸ்கொயர் அப்ப dy by dx equal to 15x square ஆகும் சோ இந்த ஸ்டெப்ஸ்க்கு அவசியம் கிடையாது நீங்க டைரக்டா இப்படி பண்ணிக்கலாம் புரிஞ்சதா இல்லையா ரைட் அப்ப நீங்க இப்ப சம் சொல்லுங்க y equal to 6x cube 6x power 4 minus 7x cube plus 6x square plus 4x minus 7 minus 9 இந்த மாதிரி கொடுத்தாங்க
11th ஸ்டாண்டர்ட் நாம எப்படி பண்ணிருப்போம் அப்படினா dy by dx பேசிக் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணனும் அப்படினா ஒவ்வொருக்குமே dy by dx போடுவோம் 6x power 4 minus d by dx of 7x cube plus d by dx of 6x squared plus d by dx of 4x minus d by dx of 9. அடுத்து என்ன பண்ணுவோம் கான்ஸ்டன்ட் டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க ஏனா நிறைய டேர்ம்ஸ் இருக்கு அப்ப டிஃபரன்ஷியேஷன் ஒவ்வொருக்குமே நீங்க டிஃபரன்ஷியேஷன் போடணும் அப்ப எல்லாத்துக்கும் தனியா டிஃபரன்ஷியேட் போடாச்சு அப்ப என்ன செய்யலாம் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் 6 into 4 24 x cube 7 into 3 minus 21 x squared 6 into 2 plus 6 plus 12 x और 4x இருக்கு கான்ஸ்டன்ட் 4 x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 so 4 இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்ப என்ன வந்துரும் 24x cube minus 21x squared plus 12x plus 4 இத டிஃபரன்ஷியேஷன் புரியுதா கிளியர் அப்போ இத்தனை ஸ்டெப்ஸ் எழுதணுமா 12th க்கு அப்படினா கண்டிப்பாக தேவையில்லை 12th க்கு இத்தனை ஸ்டெப் தேவையில்லை 12th க்கு என்ன செய்யணும் அப்படினா டைரக்டாவே நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் எப்படினா 6 into 4 24x cube 3 into 7 minus 21x squared 6 into 2 12x 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்ப இதோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படினா இது ஆன்சர் அது கிளியர் புரிஞ்சா டிஃபரன்ஷியேஷன் புரிஞ்சதா பேசிக் டிஃபரன்ஷியேஷன் இதுதான் ரைட் இப்போ சம் நீங்க செஞ்சு பார்க்கலாம் y is equal to 12x cube minus 4x squared minus plus x minus 9 இதுல என்ன ஆன்சர் பாப்போம் பண்ணலாமா ரைட்டா பாப்போமே அப்ப dy by dx of 3 into 12 36x square ஒண்ணு லெஸ் பண்ணனும் இல்லையா இத பண்ணா minus 8x plus x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1 அப்ப 1 இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்ப இந்த ஆன்சர் என்னன்னா 36x square minus 8x plus 1 இத டிஃபரன்ஷியேஷன் அதுக்கு புரிஞ்சதா ஏதாவது டவுட் இருக்கா ஓகே ரைட் இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா செப்பரேட் டேர்ம்ஸ் ஒவ்வொரு டேர்ம் தனித்தனி டேர்மா இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்றது அடுத்து மல்டிப்ளை யூவி மெத்தட் பார்த்தோம் இல்லையா இதுக்கு நம்ம யூவி மெத்தட்னே சொல்லுவோம் நம்ம 11th ல வந்து யூவி மெத்தட்னே சொல்லுவோம் எப்படின்னா இப்ப d by dx of என்ன சொல்றாங்கன்னாக்க x ஸ்கொயர் இது வச்சுக்கிறோம் இப்போ u மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா d by dx of uv அப்படினா u முதல்ல இத வச்சுக்கணும் இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும் dv by dx அதாவது d by dx of v எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அர்த்தம் பிளஸ் அடுத்து v வச்சிட்டு d by dx of u இதெல்லாம் பார்த்தோம் இது u மெத்தட் இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்ப்போம் y equal to x power e power x அப்படி வச்சுக்கோங்க x power e power x அப்ப என்ன இங்க ரெண்டு டேர்ம் இருக்கா uv மல்டிப்ளைல இருக்கு அப்ப என்ன செய்யணும் dy by dx equal to இத u ன்னு வெச்சுக்கங்க இத v ன்னு வெச்சுக்கங்க அப்ப ஃபார்முலா முதல்ல என்ன செய்யணும் ஃபார்முலா மட்டும் எல்லாம் ஃபார்முலா வெச்சுக்கணும் அத மெமரைஸ் பண்ணக்கூடாது தீர்க்க முடியாது அப்ப என்ன செய்யணும் ஈஸியா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வெச்சுக்கணும் செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் பிளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வெச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்ப இது மெமரைஸ் பண்ணனுமா அப்படினா அவசியம் கிடையாது அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்ப யூவி மெத்தட்னா ரெண்டு மெத்தட் இருந்துச்சுனா முதல் மெத்தட் அப்படியே வெச்சுக்கணும் முதல் வேரியபிள் அப்படியே வெச்சுக்கணும் செகண்ட் வேரியபிள் வந்து என்ன செய்யணும் மல்டிப்ளை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் பிளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வெச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணனும் x அப்படியே வெச்சுக்கிட்டா மாதிரி வெளியில e power x டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன்
பிளஸ் e பவர் x அப்படியே வச்சாச்சு x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு அப்ப என்ன வரும் x e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் e பவர் x இந்த பாத்தீங்களா பிளஸ் e பவர் x அப்படியே வச்சுக்குவோம் x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1 is equal to x e power x plus e power x இதுக்கு பேர் தான் uv மெத்தட் are you clear பாருங்க திருப்பி சொல்றேன் x e power x ரெண்டு டேர்ம் மல்டிப்ளைல இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பிளஸ் செகண்ட் டேர்ம் அப்படியே வெளிய வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்ப x e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x plus e power x x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இப்போ 1 into e power x e power x இதே uv மெத்தட் புரிஞ்சுதா இன்னொரு சிம்பிள் பார்ப்போம் so y equal to 5x log x அப்ப 5x log x னா எத்தனை வேரியபிள் இருக்கு நம்ம 5 is constant வெளிய வச்சுக்கணும் அப்ப ஒன்னு வந்து x ஒன்னு வந்து என்னது log x அப்ப இது வந்து uv மெத்தட் அர்த்தம் அப்ப dy by dx equal to 5 is constant அப்படி வச்சுக்கணும் வெளியில இப்ப uv மெத்தட்க்கு என்ன படிக்கலாம் ஃபார்முலா அப்படி போட அவசியம் இல்ல டைரக்டா படிக்கணும் நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா அதனால d by dx எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப x அப்படி வச்சுக்குவோம் log x ரிப்ரசன்ட் பண்ணா 1 by x plus log x அப்படி வச்சுக்குவோம் x ரிப்ரசன்ட் பண்ணா 1 அப்ப 5 x cancel 1 வருமா 1 into 1 1 plus log x into 1 log x அப்ப ஆன்சர் என்னன்னாங்க 1 plus log x பாருங்க நாம d by dx uv மெத்தட் போடவே இல்ல பாருங்க ஃபார்முலா எல்லாம் போடவே இல்ல u equal to அந்த மாதிரி போடல நான் டைரக்டாவே நான் பண்ணிட்டேன் சம்ஸ் புரிஞ்சுதா ரைட் இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க செய்யுங்க அப்போ இது உங்களுக்கு ஃபார்முலா e power x log x e power x log x அப்ப என்ன செய்வீங்க e power x அப்படியே வச்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்குவோம் log x டிவைட் பண்ணா 1 by x plus log x அப்படியே வச்சுக்குவோம் e power x டிவைட் பண்ணா e power x அப்ப என்ன செய்யலாம் கேன்சல் பண்ண முடியாது இல்லையா அப்ப e power x by x ஏனா 1 into e power x by x plus ரெண்டே மல்டிப்ளை பண்ணா e power x log x இது uv மெத்தட் இது uv மெத்தட் இன்னொன்னு u by v மெத்தட் இது மூணே தான் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட்ல மூணு மெத்தட் தான் சரிங்களா இது uv மெத்தட் அடுத்து u by v மெத்தட் u by v மெத்தட் அதாவது டிவிஷன் மெத்தட் அப்படி சொல்லுவாங்க இப்போ y equal to e power x by log x னு வச்சுக்கோமே e power x by log x அப்ப இதெல்லாம் இது u னு வச்சுக்கணும் இது v னு வச்சுக்கணும் நமக்கு ஃபார்முலாஸ் என்ன uv வந்து ஃபார்முலா என்ன அப்படினா d by dx of u by v அப்படினா என்ன செய்யலாம் கீழ வந்து v ஸ்கொயர் அப்புறம் v எத முதல்ல எழுதணும் v d by dx of u minus u d by dx of v இது ஃபார்முலாஸ் முதல்ல வந்து நீங்க பண்ணிக்கங்க போக நம்ம வந்து ஃபார்முலா இல்லாம என்ன செய்யணும் கீழ இருக்கதை ஸ்கொயர் பண்ணணும் அப்ப v எடுத்து மேல எழுதிட்டு u டிஃபரன்ஷியேட் பண்ணணும் மைனஸ் u வச்சிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படிதான் நீங்க சொல்லி பழகிக்கணும் ஓகே மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது ரைட் அப்ப என்ன செய்யலாம் dy by dx equal to v squared அப்ப என்ன சொல்லலாம் log x the whole square அடுத்தது v தானே v க்கு என்னது log x அடுத்து d by dx of அப்படி போடுறது போல நீங்க 12th ஸ்டாண்டர்ட் தானே அதெல்லாம் போட தேவையில்லை e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x minus e power x அப்படியே வச்சுக்கோங்க log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x அப்ப என்ன செய்யலாம் e power x log x minus e power x by x divided by
log x the whole square. So then dy by dx. U by v method, அதாவது division method, differentiation method of u by v. அப்ப u by v method எப்படி பண்றது? Are you clear? பாருங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. Any doubts? Sorry, clear? Right. ஒரே ஒரு சம் u by v மெத்தட்ல ஒரு சம் நீங்களே செய்யுங்க. ஆமா, என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்போ y equal to sin x by cos x. சரி, இப்படி வச்சுருங்க. இது u by v மெத்தட்ல பண்ணணும். அப்ப dy by dx equal to, அப்ப கீழே என்ன சொல்லலாம், v squared. அப்ப என்ன சொல்லலாம், cos x the whole square வச்சுக்கோங்களேன், cos x the whole square, v squared. இது u, இது v னு வச்சுக்குவோம், இது u னு வச்சுக்கணும். அப்ப இன்னொன்னு u by v னு சொல்லாம கீழே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணணும். திருப்பி கீழே இருக்கிறத எழுதணும் மேல. cos x sin x டிஃபரன்ஷியேட் பண்ணது இருக்குல்ல, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், cos x minus sin x அப்படியே வச்சுக்கணும். அடுத்து cos x டிஃபரன்ஷியேட் பண்ணணும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், minus sin x. அப்போ cos x into cos x, cos squared x, minus into minus plus sin squared x by cos squared x. So அடுத்து வேரியபிளா இருக்கு. அடுத்து cos squared x plus sin squared x. இந்த மாதிரி 10th படிச்சிருப்பீங்க, 1 by cos squared x. இப்போ 1 by cos squared x என்ன வந்திருக்கும், 1 by cos x வெளியே தெரியுமா உங்களுக்கு, 1 by cos x தான் என்னது, secant x. அப்போ 1 by cos squared x என்ன வரும், secant squared x. So இது differentiation, u by v மெத்தட்ல differentiation. புரிஞ்சுதா? ரைட். இன்னொரு சம் நீங்க செய்யுங்க. அப்போ e power x by x, இது உங்களுக்கு பிடிச்சதா, e power x by x. அப்ப என்ன செய்வீங்க, கீழ v x squared, v squared, x அப்படியே வச்சுக்கணும். e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x minus e power x அப்படியே வச்சுக்கோங்க, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அப்ப x e power x minus e power x by x squared. That's so இத u by v மெத்தட். மூணே மூணு மெத்தட் டிஃபரன்ஷியேஷன்ல. ஒன்னு கான் என்னலாம், செப்பரேட் டேர்ம்ஸ் மெத்தட், u plus v ன்னு பார்த்தோம் இல்லையா அது. அடுத்து மல்டிப்ளை u v ன்னு பார்த்தோம் இல்லையா, மல்டிப்ளிகேஷன் மெத்தட் டிஃபரன்ஷியேஷன்ல. அடுத்து u by v டிவிஷன் மெத்தட். இந்த மூணே மூணு தான் டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் இருக்கு. இந்த டிஃபரன்ஷியேஷன்ல தான் மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சதா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க, இந்த பேசிக் ரூல்ஸ் பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் இதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அதையுமே என்ன சொல்றேன், திரும்ப படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, அது எப்படி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டீங்கன்னாக்க மெமரைஸ் இதெல்லாம் வராது, நீங்க பார்த்தோன்னே செஞ்சிடலாம். ஒவ்வொரு நான் சொல்லித்தரேன். புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா, ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பதிவு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்ல எப்படின்னு நீங்க தான் அதை கமெண்ட் பதிவு போடணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு நல்லா கிளாஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்க உங்க ஸ்டூடெண்ட், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. எல்லா பேருமே நல்லபடியா படிச்சு இந்த வருஷம் வந்து நல்ல மார்க் வாங்கணும். கண்டிப்பாக எல்லா டாபிக்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன டவுட்னா தாராளமா கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை நம்மளுடைய டைம் ஸ்கொயர் அகாடமி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்க அப்படின்னா தான் நாங்க ஒரு வீடியோ போட்டோமாக உங்களுக்கு இம்மிடியா நோட்டிபிகேஷன் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ நன்றி நண்பர்களே, தேங்க்யூ. டைம் ஸ்கொயர் அகாடமி சார்பாக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். டிஃபரன்ஷியேஷன் வெரி வெரி ஈஸியான டாபிக்ஸ். நீங்க நிறைய பேர் உங்களுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காங்க. டிஃபரன்ஷியேஷன் இன்டிகிரேஷன் கஷ்டம், இன்டகிரேஷன் வந்து கஷ்டம் சொல்லி நிறைய உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. பயப்படவே வேண்டாம். டிஃபரன்ஷியேஷன் இன்டிகிரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், வெரி ஈஸியஸ்ட் டாபிக்ஸ். நீங்க இப்ப இருந்தே படிங்க. நீங்க எந்த டாபிக் படிச்சாலும் படிச்சிருக்கீங்க. ஆனா இனிஷியல்ல இப்ப இருந்து படிச்சாதான், டிஃபரன்ஷியேஷன் படிச்சாதான் நீங்க போக போக மீதி டாபிக்ஸ் ஈஸி கம்பேரிட்டிவ்லி.
அது வந்து ஒரு ஈஸியா படிக்கலாம். கஷ்டம் நினைக்காதீங்க, கண்டிப்பா ஈஸியான டாபிக்ஸ் தான். கண்டிப்பா படிங்க. என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பதில் ஓகேவா? நன்றி நண்பர்களே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு பேசிக் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டைம் ஸ்கொயர் அகாடமி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.